அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்போவான். நீங்கள் இரண்டாம் மொழி சிங்களம் கற்பவராக இருந்தால் முதலிலே இந்த சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் மேலும் பதிவேற்றம் செய்யப்படும் எமது வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய வகுப்பறையிலே முக்கியமான 3 எழுத்துக்கள் கற்பிக்கப்பட உள்ளன. அவை ஷயன்ன, இன்னும் ஒரு ஷயன்ன, நயன்ன, ந ஆகிய 3 எழுத்துக்களும். இவற்றினை நீங்கள் எவ்வாறு பிள்ளங்களை வைத்து வாசித்து எழுதி பயிற்சி செய்து கொள்ள முடியும் என்ற விடயங்களை பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் இந்த வீடியோக்களை ஸ்கிப் செய்யாது முழுமையாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் நான் இடையிடையே சொல்லும் அந்த முக்கியமான விடயங்கள், நுட்பமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்றைய வகுப்பறையின் முதலாவது எழுத்து ஷயன்ன. ஷ, ச அல்ல ஷ, வடஷவுக்குரிய உச்சரிப்பு. பார்ப்போம். ஷ, ஷா, ஷ, ஷ, ஷி, ஷீ, ஷு, ஷூ. இந்த 2 எழுத்துக்களையும் சற்று கவனியுங்கள். இதனுடைய ஷு, ஷூ என்ற சத்தத்திற்கு இந்த 2 பிள்ளங்கள் வித்தியாசமாக பயன்படுத்தப்படுகின்றன. நன்று கவனித்துக் கொள்ளுங்கள். ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷௌ, இஷ். இவ்வாறு பிள்ளங்களை வைத்து நீங்கள் பயிற்சி செய்து கொண்டு உச்சரித்து கொள்ள வேண்டும். எழுதியும் பயிற்சி செய்து கொள்ள முடியும். இன்றைய வகுப்பின் 2வது எழுத்து ஷ. இதுவும் அதே ஷயன்னை குறிக்கும் அதே உச்சரிப்பு, வடஷானாவுக்குரிய அதே உச்சரிப்பை கொடுக்கும். இந்த எழுத்தை எவ்வாறு எழுதுவதென்று சற்று எழுதி காட்டுகின்றேன், பாருங்கள். இவ்வாறு எடுத்து பயன்ன மாதிரி போட்டு திரும்ப உள்நோக்கி வளைத்து விட வேண்டும். இன்னும் ஒரு தடவை பாருங்கள். இவ்வாறு இன்னும் ஒரு தடவை. சரி, இந்த 2வது எழுத்தினை எவ்வாறு பிள்ளங்களை வைத்து வாசிப்பது என்பது பற்றி பார்ப்போம். ஷயன்ன ஏற்கனவே நான் எழுதி காட்டியிருக்கின்றேன், பயிற்சி செய்து கொள்ளுங்கள். ஷ, ஷா, ஷ, ஷ, ஷி, ஷீ, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷௌ, இஷ். இந்த 2 எழுத்துக்களையும் சற்று அவதானியுங்கள். இதனுடைய ஷு, ஷூ சப்தத்திற்கு இந்த கீழ்கால் பாப்பில்லை, இவ்வாறான பாப்பில்லை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய ஷூவுக்கு அடுத்த வகையான பாப்பில்லையும் இதற்கு இந்த பாப்பில்லையும் பயன்படுத்தப்படுகிறது. இதனை நன்கு அவதானித்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள். இன்றைய வகுப்பறையின் 3வது எழுத்து நயன்ன. இந்த எழுத்தை சற்று கவனியுங்கள். இது பார்ப்பதற்கு சிக்கலாக இருக்குது. இதை எவ்வாறு எழுதுவதென்று நான் இப்போது எழுதி காட்டுகின்றேன். இதை பார்த்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு எழுதி இவ்வாறு எழுத வேண்டும்.
மீண்டும் பாருங்கள். மீண்டும் ஒரு முறை எழுதுகின்றேன். இவ்வாறு எடுத்து இந்த எழுத்தினை எழுதுகின்ற முறையை இதற்கு முன்னர் எழுத்துக்களை கற்பிக்கின்ற வகுப்பிலே எழுதி காட்டியிருக்கின்றேன். அதை நீங்கள் பார்த்து மீட்டல் செய்து பழகிக்கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து என்னுடைய தொடர்களை நாங்கள் பார்ப்போம். இப்போது பார்ப்போம் இந்த நயன்ன எழுத்தினுடைய தொடர்களை. ந 3 சுழி நாவுக்குரிய உச்சரிப்பு. ந, நா, நெ, நே, நி, நீ நெடில், நு, நூ, நே, நே, நை, நோ, நோ, நௌ, உன். சரி, இவற்றினை நீங்கள் வாசித்து உச்சரித்து எழுதி பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்பறையிலே இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட ஷ, ஷ, ந ஆகிய 3 எழுத்துக்களும் மிகவும் பிரதானமான எழுத்துக்கள். அவற்றினை நீங்கள் எழுதி பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதன் மூலம் அவர்களையும் கற்றலுக்கு உதவி செய்ய முடியும். இதுவரை நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த சேனலினை லைக் செய்து கமெண்ட் செய்வதன் மூலம் எம்மை மேலும் ஊக்கப்படுத்த முடியும் என கேட்டு விடைபெறுகின்றேன். ஆய்போவான்.